இன்றைக்கி நம்ம அமிக்கேன் சர்வைவல் தான் விளையாட போகிறோம். இது வந்து பால் வேர்ல்டு மாதிரி தான். இன்றைக்கி நம்ம அமிக்கேன் சர்வைவலில் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். இதுமாதிரி பார்ட் 2 பார்ட் 3ன்னு போவோம், பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஆல்ரெடி இங்கே பில்ட் பண்ணோன்னு நினச்சேன், ஆனால் பண்ணல. ஓகே, இப்போ கலெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. ஆமாம், ஆல்ரெடி பில்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இது அங்கே ஆல்ரெடி விளையாண்டு வச்சுருந்தேன். இது வந்து இப்போ இதை கிராஃப்ட் பண்ண சொல்லுது. நாட் ஃப்ரீ கிராஃப்ட் ஸ்லோ. ஓகே, இப்போ கிராஃப்ட் வச்சு டேக்குன்னு சொல்லி டேக் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் போயிட்டு இப்போ நம்ம வந்து இங்கே இது கொடுத்துருவாங்க, கட் ட்ரீஸ் 0 அப்படின்னு. கட் ட்ரீஸ் 9 ட்ரீஸ் கட் பண்ணணுமா? வாங்க நமக்கு போய் கட் பண்ணலாம். மரத்தை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி தான் இது ஒரு டாஸ்க்லாம் வரும். டாஸ்க் முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு வந்து நிறைய இது இதாகும், அன்லாக் ஆகும். நம்மளுக்கு இது முடிஞ்சிச்சு. கேதர் 15 மெட்டல் ஸ்கிராப். நம்ம 15 மெட்டல் ஸ்கிராப் கேதர் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி 14 கேதர் பண்ணிட்டோம். இன்னும் 1 கேதர் பண்ணால் முடிஞ்சிடும். இது முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு பில்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் பெஞ்ச். இப்போ எக்யூப்மெண்ட் பெஞ்சை வந்து பில்ட் பண்ணலாம். எக்யூப்மெண்ட் பெஞ்சை வந்து நம்ம இங்கே வைக்க போகிறோம், அதே இடத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு இப்போ நம்ம போய் அதை கிராஃப்ட் பண்ணணும். வாங்க போய் கிராஃப்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம். கிராஃப்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இன்னொரு வேலை இருக்குது. நெக்ஸ்ட்டு பில்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் பெஞ்சு. இப்போ எக்யூப்மெண்ட் பெஞ்சு பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். கிராஃப்டிய சேவெஞ்சர் கிளப்பு சேவெஞ்சர் கிளப்பு. இப்போ நம்ம சேவெஞ்சர் கிளப்பை வந்து பில்ட் பண்ணணும். சேவெஞ்சர் கிளப்பை நம்ம இப்போ கிராஃப்ட் பண்ணோம். கிராஃப்ட் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ எடுக்கணும். அது கொஞ்ச நேரம் ஆகும். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. என் கூட இந்த அமிக்கேன் கூட ஹெல்ப் பண்ணுது. என் கூட இந்த அமிக்கேன் முடிஞ்சு போச்சு. இப்போ உள்ளே போய்ட்டு அதை எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு 2த்தையுமே முடிஞ்சிடும். அவ்வளோதான், 2மே எக்யூப் ஆயிடுச்சு. இப்போ டிஃபெண்ட் யூஎஸ் பண்ணிச்சு. கேதர் அமீடிக் டிஃபோ. ஏதோ கேதர் அமீடிக் டிஃபோன்னு போட்டிருக்கு, என்னன்னு தெரியல. இதுதான் அமிக்கேன் டிஃபோ போல இருக்குது. இப்போ தான் நான் முதல் தட்டி வரேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு விளாண்டு. இப்போ இதை கலெக்ட் பண்ணிக்க வேண்டியது, நமக்கு சாப்பாடுக்கு தேவைப்படும். இப்போ இது இங்கே இது கை கொடுத்தா மட்டும்தான் இது இங்கே இருக்குது. அப்படி இல்லைன்னா அது வந்து இதாகிறது. இப்போ வந்து கேட்சிய மியோக்கில் அது ஏதோ பேர் போட்டிருக்கு. எனக்கு பேர் வரைக்கும் தெரியல. அதனால அது வந்து எனக்கு இதாகிடுது. இப்போ எப்படி பிடிக்கணும்னு சொல்லி தராங்க. இப்போ இருக்கும்போது 80% இருக்கும்போது வந்து பிடிக்கணுமா. பிடிச்சிட்ட பிறகு கேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். கேட்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேதர் 20 வுட்டன் லாக்ஸ் கலெக்ட் பண்ணோம். ஓகே, வுட்டன் லாக்ஸ் கலெக்ட் பண்ணிச்சு. கேதர் 10 மெட்டல் ஸ்கிராப். கேதர் 10 மெட்டல் ஸ்கிராப் கேதர் பண்ணோம். கேதர் பண்ண பிறகு நம்ம வந்து கேதர் 5 பீஸ் ஆஃப்
ஃபைபர் கேதர் பண்ணதுக்கும் ஃபைபருக்கு இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, இது இப்போதைக்கு பார்ட் 1 தான். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். சரி, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிவிடுங்க மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. இப்போ நம்ம வந்து 10 metal ஸ்க்ராப் முடிச்சிட்ட பிறகு கேதர் 5 பீஸ் ஆஃப் ஃபைபர் இப்போ கலெக்ட் பண்ணோம். ஃபைபருக்கு நம்ம இப்போ ஃபைபர் எங்கேன்னு தேடி போனோம். ஃபைபர் வந்து இங்கே எங்கேயும் இல்லை. இது வேறு ஒன்று தொல்லை பண்ணுது. இது முடிச்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கிட்ட இருக்கிறது எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ ஓகே, இப்போ நம்ம ஃபைபர் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். எங்கே இருக்குன்னு தெரியாது, ஃபைபர்னு தெரில. ஃபைபர் எதுன்னு தெரில. ஃபைபர் கலெக்ட் பண்ணியாச்சு. அமிக்கேன் பால் கிடச்சிருக்கு, போக்கி பால் மாதிரி. நெக்ஸ்ட்டு பில்ட் ஏ பெட்டு பில்ட் பண்ண சொல்லியிருக்கு. பெட்டு பில்ட் பண்ணிட்டா இங்கே பில்ட் பண்ணக்கூடாது, இதுக்கிட்ட வந்து இங்கே வைக்கணும். இப்போ பெட்டு போயிட்டு நம்ம கிராஃப்ட் பண்ணோம். கிராஃப்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுவும் முடிஞ்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு இது வந்துடும். நெக்ஸ்ட்டு பெட்டை கிராஃப்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து பில்டிய கான்சோல் பில்ட் பண்ணணும். அதை வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். திருப்பிக்கலாம். அவ்வளோதான், பில்ட் பண்ணி ஆயிடுச்சு. போயிட்டு அது கிராஃப்ட் மட்டும் பண்ணலாம். கிராஃப்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நமக்கு இது வந்துடும். நெக்ஸ்ட்டு அசைன் த அமிக்கேன் அஸ் எ ஒர்க்கர். நெக்ஸ்ட்டு ஒர்க்கரை அசைன் பண்ணணுமா. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ பெட்ஸுக்கு போயிட்டு ஒர்க்கர் இதை இப்போ இதை ஒர்க்கராக நம்ம வந்து அசைன் பண்ணுறோம். இப்போ இது ஒர்க்கர் நம்மளுக்கு மியாக்கின் மியான்கில் நம்ம இப்போ ஒர்க்கரு மியான்கில் அது அங்கங்கன்னு சுற்றுது. இது எதுக்கு ஒர்க்கர்? இது போக அப்கிரேட் பண்ணும் போல் இருக்குது. வாங்க நெக்ஸ்ட்டு பில்ட் ஏ யூனிவர்சல் பாக்ஸ். இதுக்கு யூனிவர்சல் பாக்ஸ் பில்ட் பண்ணோம். அது இங்கே பில்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பில்ட் பண்ணிட்டோம், அதனால அது இதாகிடுச்சு. நான் திரும்ப வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் ஏ பெத்தஃபைண்டர் பேக்பேக்னு எதுவும் பில்ட் பண்ண சொல்லியிருக்கு. அது எதில் இருக்குதுன்னு தெரில, அப்படி பார்க்கலாம். இதில் இல்லை, தெரிஞ்சு எக்யூப்மெண்ட் பெஞ்சில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதில் தான் இருக்குது. இதுக்கு ஃபைபர் 10 வேணும். போய் ஃபைபர் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இதை இது பண்ணிடலாம். இப்போ ஃபைபர் கலெக்ட் பண்ண போனோம். ஃபைபர் கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் தூரம் போனால் தான் கிடைக்கும் இதுன்னு நினைக்கிறேன். ஃபைபர் கிடச்சிருக்கு. 10 ஃபைபர் வேணும். ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபைபர் இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபைபர் வச்சுருக்கனால நமக்கு 10 ஃபைபர் வேணும். இப்போ 5 ஃபைபர் வச்சுருக்கோம். இப்போ 7 ஃபைபர், 8, 9 ஃபைபர், 10 ஃபைபர், 14 ஃபைபர், 12, 13 தெரியல எனக்கு ஃபைபர் எவ்வளோ கலெக்ட் பண்ணேன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து பெத்தஃபைண்டர்
பேக் இப்போ நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணோம். அதுக்காக கிராஃப்டிங் டேபிள் கிட்ட போயிட்டு அதை கிராஃப்ட் பண்ணிவிட்டு கிராஃப்ட் பண்ணணும். கிராஃப்ட் பண்ணி வச்சுட்டு அதை எடுக்கணும். இப்போ கிராஃப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்குது டைமு. ரொம்ப நேரம் எடுக்குது. ஆனால் நம்மளும் சேர்ந்து பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆகுது. அவ்வளோ அந்த பேக் பார்க்க முடிய போகுது. நான் 5 செகண்ட் தான் 2 செகண்ட் தான் முடிஞ்சு போச்சு. இப்போ இதை எடுத்துக்கணும். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த அமிடைஸ் D4 பால் வந்து லெவல் 4ல் கிடைக்குது. இமீகர் லேப்னு ஒன்று இருக்குது. அதை கிராஃப்ட் பண்ணால் மட்டும்தான் அதை எடுக்க முடியுமா. இப்போ அதுக்கு ரீச் லெவல் 4. நம்ம இப்போ லெவல் 4 வந்து ரீச் ஆகணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து லெவல் 4 ரீச் ஆகணும். அதுக்கு ஏதாவது போக்கிமான் அடிக்கணும். இந்த போக்கிமான் அடிக்கலாம். போக்கிமான் தடிச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம வேறு போக்கிமானுக்கு போகலாம். போக்கிமான் சுற்றும். இவ்வளோதான். இதை அடித்து முடிச்சுட்டோம்னா நமக்கு லெவல் 4 ரீச் ஆகிடும். இவ்வளோதான், லெவல் 4 ரீச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு கிராஃப்ட் செவரேஜ் பிக் கேட்ஸ் அது எதில் இருக்குன்னு தெரில. இதுன்னு பார்க்குறேன். இதில் இல்லை. தெரிஞ்சு நம்ம ஃபஸ்ட் எடுத்துன்னு கிராஃப்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதில் தான் இருக்குது. அதுக்கு வந்து 8 வுட்டும் மெட்டல் ஸ்க்ராப்பும் தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி கேதர் 15 ஸ்டோன். ஓகே, நம்ம போயிட்டு வுட்டையும் மெட்டல் ஸ்க்ராப்பையும் போயிட்டு வந்துடலாம். மெட்டல் ஸ்க்ராப் எடுத்துகிட்ட பிறகு இந்த ஸ்டோன் இருக்குது. அதை எடுக்க முடியல. நமக்கு தேவையான அளவுக்கு கிடச்சிச்சான்னு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். கிடச்சிருச்சா நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணலாம். கிடச்சிச்சா ஒரு 3 வுட்டு தேவைப்படுது. வுட்டு பக்கத்துலேயே இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் வுட்டு மேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணலாம். கிராஃப்ட் பண்ணிட்ட பிறகு அது ரெடி ஆகின பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது எடுத்துகிட்ட பிறகு ஸ்டோன் மைண்ட் பண்ணணும். ஸ்டோன் மைண்ட் பண்ணிட்ட பிறகு இந்த எபிசோட் முடியுது. இந்த லெவல் 5ஓட நம்ம எபிசோடை முடிச்சுக்கலாம். லெவல் 5க்கு மேலே நெக்ஸ்ட்டு பார்ட்டு நம்ம போடுறோம். இது பார்ட் 1. லெவல் 5 வந்தோடனே பார்ட் 1 நம்ம முடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2. இது வேற ஒரு நாளைக்கு கருப்பு எடுத்துக்கிட்டு இருக்கு. எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டோன் மைண்ட் பண்ண போகலாம். ஸ்டோன் எங்கே இருக்குன்னு தெரில. ஸ்டோன் வரைச்சிச்சு. 15 சொல்லியிருக்காங்க. நமக்கு இப்போதைக்கு 6 கிடச்சிருச்சு. 7 8 9 10 11 12 13 4 15
Next, build a major lab. Major lab இங்கே இருக்குது. இங்கே வந்து இதை இப்போ வுட்டும் மெட்டல் ஸ்க்ராப்பும் பத்தல நம்மளுக்கு. வுட்டை போகிறதில்ல, இங்கே இருக்க கிடைக்கிதோ அவங்கள கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம போய் அது இது பண்ணணும். வுட்டு எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. வுட்டு கிடச்சிடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்து நம்ம வந்து அமேஞ்சர் லேப் செய்யணும். மெட்டல் ஸ்க்ராப் வேறு தேவைப்படுது. மெட்டல் ஸ்க்ராப்பையும் எடுத்துகிட்ட பிறகு அந்த கமிக்கன் வேறு கடுப்பேற்றது, அதனால இப்போ அதை அடிக்க வேண்டியதாக இருக்குது. அடிச்சுக்கோங்க, எனக்கு வேறு வழி இல்லை, தெரியாமல் அடிச்சுட்டேன், அதனால் அது வந்து என்ன அடிக்குது. வுட்டு இப்போ எடுத்து வச்சு இப்போ மெட்டல் ஸ்க்ராப் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். நாங்கள் போய்ட்டு மெட்டல் ஸ்க்ராப் எடுக்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து இது செய்ய தேவை, அமெரிக்கன் பால் செய்ய. அப்படி இல்லைன்னா அமெரிக்கன் பால் செய்ய முடியாது இல்லை. இப்போ வாங்க நம்ம போயிட்டு மெட்டல் ஸ்க்ராப் எடுத்துருந்தோம்னா நிறைய இது வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது, ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதனால நம்மளுக்கு வந்து இதாகுது, தொல்லையாகுது. இது காலி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அது முடிஞ்சுது. அதுக்கு இப்போ வந்து மெட்டல் ஸ்க்ராப் எடுக்கணும். மெட்டல் ஸ்க்ராப்பு எங்கே இருக்குதுன்னு தெரில, கிடச்சிச்சு. மெட்டல் ஸ்க்ராப்பு எடுத்தாச்சு. இதை ஃபில் பண்ண முடியுமான்னு பார்த்தா இன்னும் ஒன்று வேணும். அமேஜர் பிளாக்கு அதுதான் வந்துடுச்சு. இப்போ அமேஜர் பிளாக் வந்து பில் பண்ணலாம். இங்கே எடுத்து பில் பண்ணலாம். கொடுத்து அதை நம்ம அமெரிக்கன் பார்த்துக்கோம். இது நம்ம ஃபுல்லாக மைண்ட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பில் கேதர் 15 மெட்டல் சீட். நம்ம ஆல்ரெடி 8 எடுத்துட்டோம். இப்போ அது எங்கே இருக்குதுன்னு தெரில. மெட்டல் சீடு இதோ இருக்குது. அவ்வளோதான், இதோட முடிஞ்சிடும். இதோட நம்மளுக்கு வந்து மெட்டல் சீடும் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு கலெக்ட் ஏ டோட்டல் ஆஃப் 3. இதை வந்து டோட்டல் ஆஃப் 3. நெக்ஸ்ட்டு அமிடைஸ் D4. நெக்ஸ்ட்டு பில் அண்ட் அமேஜர் லேபர். நெக்ஸ்ட்டு அமிடைஸ் D4 இன் யுவர் இன்வென்ட்ரி. ஓகே, இப்போ வந்து நமக்கு அமேஜர் லேப் இன்னும் கட்டியே முடிக்கல. நம்ம பேல் என்ன பண்ணுதுன்னே தெரியல. சரி, நம்ம அமெரிக்கன் என்ன பண்ணுதுன்னே தெரில. அதுக்கு போய் அமெரிக்கன் கிட்ட பார்க்கலாம் அது என்ன பண்ணிட்டுருக்குன்னு. அமெரிக்கன் கிட்ட போயிட்ட பிறகு அது முடிச்சிடுச்சுன்னா நம்ம அதை இது பண்ணிடலாம். முடிக்கணும், நம்ம முடிச்சிருச்சு, அவ்வளோதான் வந்துடுச்சு. இப்போ வந்து கலெக்டட் டோட்டல் ஆஃப் 3 அப்படின்னா என்னன்னு தெரில. அப்படி இது D4 மொத்தமாக 3 எடுக்கணும்னு போட்டிருக்கு. இதை வந்து 2 போட்டாச்சு. 3 போட்டாச்சு. இப்போ
இப்போ வந்து நம்ம வந்து இது முடிச்ச பிறகு நம்மளுக்கு லெவல் 5 வந்தாச்சு.